வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னா, இப்போ வரைக்கும் ஆலியா டேமில் இருந்துட்டு இப்போ தான் வெளியில் ஏறுறேன். இப்போ நம்ம வால்பாறைக்கு போக ஆரம்பித்தாச்சு. மேலே இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுதுங்க, க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் சாதா மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பயங்கரமாக. அப்போ நம்ம ஏறி மேலே ரொம்ப ரொம்ப போக கண்டிப்பாக நமக்கு அந்த புகைமூட்டம் ரொம்ப வந்துடும். ஸோ ஓட்டுறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு அண்ணாச்சி நிற்பாப்பில், கண்டிப்பாக பிடிச்சிருவாப்பில். சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டாப்புல. ஓகேங்க, என்ன நடந்துச்சுன்னா, டிக்கெட் எடுக்கிறாங்க. பைக்குக்கு ஒரு 20, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 30 ரூபா மெனி போட்டிருக்காங்க. ஓகே தான், அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் அதிகம் வாங்குற மாதிரியோ தோணுது லைட்டாக. வேறு ஒன்றும் இல்லை. வேறு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இப்போ கொடைக்கானல்லாம் போகிறோம், ஊட்டி போகிறோம், அப்போல்லாம் மறித்து கேட்குறதுலாம் இல்லை. ஆனால் இங்கே ஏன் கேட்குறான்றது ஒரு புதுசாக இருக்குது. ஸோ வால்பாறைன்றது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சொர்க்கம்னே சொல்லுவோம். இப்போ நம்ம கொடைக்கானல் எடுத்துக்கிட்டோம்னா அதை என்ன சொல்லுவோம், நம்ம மலைகளின் இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், மலைகளின் ராணி, இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுருக்கும்போது இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வால்பாறைக்கு வந்து ஒரு சொர்க்கம் ஜீவன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரோடுலாம் பார்த்து எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப வெயில் காலத்தில் வந்தேன், அப்போலாம் வந்து இந்த மாதிரி கூலிங்காலாம் இல்லை. ரொம்ப லாங் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூலிங்காகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து கரெக்டான இந்த மழை காலத்தில் வந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்குலாம் அப்படியே நல்லா முறுக்கிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஏறுறேன், இன்னும் ஏர்பின் பெண்ட்லாம் இன்னும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வால்பாறையில் மொத்தம் எத்தனை ஏர்பின் பெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லிமலையில் 22 ஏர்பின் பெண்டே நம்ம ஏறி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு மேட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட போக ஆரம்பித்தாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கணி ஃபால்ஸ் இருக்குது. நம்ம போயிட்டு வந்துட்டு இங்கே ஒரு புளியில் போட்டு போகலாம் அப்படின்னு நின்று பார்த்தேன். ஸோ பார்க்கிங் பண்ணுற கூட தேவைப்படுறது, சைடில் நிப்பாட்டிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு உள்ள போகலாம் போல். ஓகே, நம்ம வந்துட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வண்டியை இது பண்ணியாச்சு. மணி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 அந்த டைம் தான் ஆகுது. மழை வந்து விழுந்துகிட்டே இருக்குது, ஆனால் ரொம்ப தூரலாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைட்டாக தான் கேமராலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு சூப்பராகவே இருக்குல்ல ஏர்பின். ஆனால் இந்த இடத்துல போக மட்டுமாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அருவி. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நிற்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக புலிகள் இங்கே வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம யோகத்துக்கு வந்தது தான். இன்னும் போகிற வாக்கில் ஒரு காட்டிடுவாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே கொடுத்துட்டாப்புல. என்னங்க நடக்குதுங்க, இப்போ அந்தளவுக்கு ஓட்டியிருக்காப்புல. என்னையோ உள்ளே போய் நல்லா கொடுத்துட்டாப்பு. நல்ல வேலை இந்த பக்கம் கொடுத்துருந்தாருன்னா மொத்தமாக போயிருக்க வேண்டியதான். அங்கிட்டு கொடுத்ததுனால தப்பு. ஓகேங்க, இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஏன் அப்படின்னு பாருங்க நீங்களே. ஏன் அப்படின்னா இங்கே ஆலியா டேம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. என்னது இது, புகை மூட்டமாகவே இருக்குது. அட்ரா, சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? சரித்தான், இதுவும் நல்லா தான் இருக்குது. சேட்டா ஒரு டீ ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சு. அவரும் ஊதிக்கு இருக்காப்புல. ஓகே, இங்கே பக்கத்துலேயே அருவி சவுண்டோட இந்த டீயை குடிக்கணும் ஒரு ஆசை. அதனால் பைக்கை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு குரங்குலாம் போட்டு நம்மளை ஒரு பரண்டி வச்சு இருந்தாலும் சரி நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா போடாதீங்க. வேணும்னா ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் வெளியே இருக்கீங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் கையில் இருக்கும்போது ரொம்ப அட்டுழியம் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்கே உட்காரலாமான்னு பார்த்தேன், பட் எனக்கு என்னமோ இன்னும் பக்கத்தில் போய் அந்த சவுண்டுக்கு அதுக்கும் அப்படியே அந்த கூலிங்க்கு ஒரு டீ குடித்தோன்னா எப்படி இருக்கும் நினைக்கவே அடிபோடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு டேரெக்டாகவே போயிடலாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம். இயற்கையுடன் சேர்ந்து ஒரு தேநீர். ஓகேங்க, ஸோ இனிமேல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. இது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஏர்பின் பெண்டாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஓவராக இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுது. வரும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ போகிறதுக்கு ஓகே தான், அந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை. ஆனால் இதை தாண்டி அங்கிட்டு சுற்றி பார்க்கும்போது இருக்கிற எதுவுமே தெரில. ஆலியா டேமோ இல்லை அந்த பக்கம் உள்ள ஊரோ எதுவுமே தெரில. நார்மலாக ஏதோ ரோடு மட்டும் எங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். அந்த மிஸ்ட்டு எங்ககிட்ட தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது மிஸ்ட்டு பயங்கரமாக தெரியாது, ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். இங்கிட்ட சைடில் பாருங்கள், உங்கள் வீடியோவிலே தெரியும். அங்கிட்டலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம பக்கத்தில் ஓட்டுறதுனால ஒன்றும் தெரில. ஓகே, இருந்தாலும் நல்லா லைட்டு வெளிச்சத்தை ஃபுல்லாக வச்சுட்டு தான் போகிறேன். அதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம வரேன்றது தெரியணும் இல்லையா? அவன் வாட்டை ஏறிட்டு வந்துட்டு இருந்தாலும் நமக்கு பெரிய தொல்லை. அதனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி நான் வாட்டை போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. சாரல், அந்த மிஸ்ட்டு, இயற்கையோட ஸ்மெல்லு, பச்சை பச்சேன்னு இருக்குது அந்த வால்பாறை, செம்மல ஒர்த்து தான். ஆனால் வால்பாறைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரில. வால்பாறை, வால் போல் இருக்குது பாறைகள்லாம் வந்து அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. ஸோ இதோட அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க அப்படி சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக யானைகளை வச்சு தான் இந்த பக்கமே ஏறவே செய்வாங்களாம். அப்போலாம் அந்த மாதிரி ரோடு வசதியெல்லாம் ரொம்பலாம் இல்லை. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் நமக்கு ரோடு போட்டு ஈஸியாக இருக்குது. அப்போ உள்ள காலத்தில் யானை இல்லைனா நடைப்பயணம் தான். இங்கே மேலே ஏறி அந்த கிராமத்தில் வாழ்வாங்க. டீ எஸ்டேட்லாம் நிறையா இருக்குது. புலிகளும் அதுக்கேற்ற மாதிரி டேஞ்சரும் இதுக்குள்ள நிறையா இருக்குது. ஆனால் அதை தாண்டி அப்படி போயிருந்துருக்காங்க. அப்போ அந்த ஆலியார் டேம் கட்டும்போதே அந்த யானையோட உதவி வச்சு தான் அதிகமாகவே கட்டியிருந்துருக்காங்க. அது எப்படியோ காமராஜர் காலத்துலேயே அப்படியே கட்டி முடிச்சிட்டாங்க போல். அது நமக்கு இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அது ஒருத்தனே சொல்லலாம். ஏன்னா இங்கே வர முக்காசி தண்ணி ஃபுல்லாக சேமிக்கிற இடமே அதாங்க. இப்போ நம்ம சொன்ன குரங்கணி ஃபால்ஸு, நான் வரும்போது சின்ன சின்ன ஃபால்ஸு வேறுங்க சுற்றி மிஸ்ட்டு தான். ஆனாலும் அந்த மொத்த தண்ணியுமே வந்து அங்கே தான் வந்து இறங்குது. அதனால் ஓகே தான். ஸோ நோ ப்ராப்ளம். அந்த அளவுக்கு அப்போ பண்ண ஒரு செயல் இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரைடு வர்றதுக்கும் ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்து வாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம்னு. இப்போ எப்போ நிலச்சரிவு மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் போல். அதே மாதிரி ஒரு போர்டிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்தில் கல்கள் அதிகமாக விழுகக்கூடிய இடம், இந்த இடத்துல மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிற்காதீர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஒட்ட போக்கு ஒரு திரு வியாபம் வந்தாச்சு. சில ஆபத்துகளும் இதில் நிறையாவே இருக்குங்க. போர்டில் அப்படியே வாசிக்க சூப்பராக இருந்துச்சு. ஏர்பின் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு பறவைகளை வச்சு மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது யானைகளுக்கு நடமாடக்கூடிய இடம், நீ வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போனீன்னா உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரியும் ஒரு வசனம் எழுதியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன எல்லாருமே கப்புள்ஸாக போகிறாங்க, சில பேர் பைக்கர்ஸ்லாம். நம்ம இப்போ கப்புள்ஸ் விழாவுக்கு போட போகிறோம்னு தெரில, பார்ப்போம். சிங்கிளாக சோலோவாக போய்க்கிருக்கோம். ஒரு நாள் போட்டுற வேண்டியதான் கப்புள்ஸ் விழாக. ஓகே, என்னடா போய்கிட்டே தான் இருக்குது, இன்னும் வந்த பாடா இல்லையே. மலை ஏறும்போது மட்டும் ஒரு பெரிய ஒரு இதுங்க, டைம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இயற்கையை ரசிக்கும்போது அந்த இது தெரியாது. ஒவ்வொரு கட்டத்தில் மட்டும் லைட்டாக சலிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அப்படியே பார்த்து கவனமாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஒழிய சிந்தனை ஒன்றும் டைவெர்ட் ஆகலை. ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க க்ரௌடா, இங்கே பாருங்க எப்பா கீழே உள்ள ஆலியார் டைமே மறைஞ்சிருச்சுங்க, மொத்தமாகவே மறைஞ்சிருச்சு. இங்கே கீழே உள்ளவங்க நம்ம மேலே பார்க்க முடியாது, நம்ம கீழே உள்ளவங்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு போக மூட்டத்துக்குள்ள தான் போய்க்கிருக்கோம். ஸோ நல்லாவே இருக்குது, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒட்டா நம்ம ஆட்டை தட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு ஸ்பீடோமீட்டர் ஓடுறதுனால உங்களுக்கு பெருசாக எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னு காமிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்புறம் தான் அதை சரி பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதாங்க. வண்டியை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப மைல்டாக தாங்க போகிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இங்கிட்டு மிஸ்ட்டு ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க காரு கூட. ஏன்னா வரம்பொழியிலே நான் ஆக்சிடெண்ட்லாம் நிறையா பார்த்துட்டேன். 1-2 இல்லை, நிறையா. ஆனால் நியூஸ்லலாம் வருமானு எனக்கு தெரில. பட் ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மேலே ஏறிச்சு. என் கண்ணு முன்னாடியே பக்கத்துலேயே ஒரு ஆள் போய் இதுக்குள்ளே சொருனாப்பில். அது வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டயர் சடனாக வெடித்ததுனால கண்ட்ரோல் இல்லாமல் நல்ல வேளை மலையில் போய் தான் குத்தினார். சில நேரத்தில் கீழ் பகுதியில் குத்தும்போது அது பெரிய தொல்லை. ஐ மீன் அப்படி கவுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி சொன்னேன். ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றதும் தவிர்க்கலாம். 2வது டயர்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு ரைடு வாங்க. நான்லாம் எப்போயுமே வந்து பைக்கு முன்னாடி பார்த்துருவேன். இந்த இடம் மட்டும் ஸ்பீடோமீட்டர் மட்டும்தான் ஓடலாம், அதனால் பெரிய தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வண்டி எடுத்தது. இங்கே பார்த்தீங்களா அரிய காட்சிகள்.
குரங்குகள், ஆப்பிரிக்கன் குரங்குகள் சும்மாவா இருக்கு. இங்கே பாருங்க, தவ்வை உடனே ஓடி போச்சுங்க. பக்கத்துலாங்க நின்றுச்சு. இங்கே பாருங்க, பார்த்த உடனே ஆத்தாடிவேன் நம்மளுடைய பெரிய விலங்கா இருப்பேன் போல். நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்குறதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த புலிக்கிட்ட வந்து குரங்கு பயங்கரமாக விளாடுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கருங்குரங்கு முகம் மட்டும் கருப்பாக இருக்கும், சுற்றி உடம்பெல்லாம் வெள்ளை முடியோடு இருக்கும். புலி வாழை எடுத்துவிட்டு மேலே ஏறும். ஆனால் புலியும் மரம் ஏறும், பட் மரத்துக்கு தாவ முடியாது. ஏன்னா அதோட கிளைகள் வந்து ரொம்ப சிறுசு. புலியோட வெயிட்டு பார்த்திங்கன்னா எப்படி 350 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி புலி ஒரு கிளையில் தவிச்சுன்னா பொத்துன்னு விழுக வேண்டியது அதுக்கே தெரிஞ்சிடும். அதனால் குரங்கு அசால்ட்டாக தவி அழகாக மேனேஜ் பண்ணிடும். ஒரு கிளையில் உடஞ்சா கூட இன்னொரு கிளையை அழகாக பிடிச்சி போயிடும். ஆனால் புலினால் முடியாது. அதனால் குரங்கு பயங்கரமாக அம்புழுக்கும். என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சில பேர்கிட்ட அடங்கி தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த குரங்கு பார்க்கும்போது ஞாபகம் வருது. ரெண்டாவது குரங்கு பார்த்திங்கன்னு சொன்னால், சின்ன வயசில் குரங்கு வந்து ஆலமரத்தில் ஏறும்போது ஒரு விழுதில் வந்து பாம்பை பிடிச்சிருமா. அப்போ சொல்லுவாங்க, அந்த பாம்பு ஏறும்போது ஃபுல்லாக விழுதெல்லாம் பாம்பாக இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஏறும். ஸோ அது மாதிரி தான் ஒன்று நினச்சிட்டோம்னா அது சப்கான்ஷியஸாக சேவ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், போச்சு. அது நம்ம ஏறுற எல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரைடு பண்ணும்போது சில ஆபத்து இதெல்லாம் நடக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் தாண்டி போகும்போது தான் நம்ம ஒரு ரைடராகவே மாறுவோம். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அதில் பைக்கில் போனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நினச்சிட்டே இருந்தோம்னா இருந்துகிட்டே இருக்க வேண்டியது. லாஸ்ட் வரைக்கும் வீட்டிலே இருந்துக்கிட்டு இப்போலாம் டிப்ரெஷன் ஆகி நிறைய பேர் சைக்கோவாக மாறிக்கிருக்காங்க. கேட்கவே ஒரு இதாக இருக்குது. அதுக்காண்டி நம்ம இப்படியே அழகாக நீட்டாக வந்தோமா, வந்துட்டு என்ஜாய் பண்ணோமா, ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்ணு குளிர்ச்சியா அப்படியே பச்சைன்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு டீயை ஒன்று போட்டு இங்கே உள்ள கல்ச்சர்லாம் பார்த்துட்டு இங்கே உள்ள சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீக்கெண்ட் ஆனால் இப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணுறேன்னா கேட்டிங்கன்னா இல்லை, எத்தனை பேர் நம்ம வரும்போது பார்த்தீங்கல்ல, நிறையா ட்ராவல்ஸ் உருவாயிட்டாங்க. சில பேர் காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பைக் இஸ் பெஸ்ட்டு. ஏன்னா இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு டிராஃபிக்னால் நம்ம ஈஸியாக வந்து போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போயிடலாம், ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் தான் பைக்கு தான் பெஸ்ட்டு. காரோ ரொம்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மாட்டிக்குவோம் ஒவ்வொரு இடத்துல. நமக்கு வந்து கேப் ஈஸியாக இடத்துல டக்குன்னு போயிடலாங்க. ரெண்டாவது ஒரு இடத்துல சடனாக நிப்பாட்டணும் அப்படின்னா கூட ரொம்ப இட வசதி இருக்குன்னு அவசியம் இல்லை. சின்ன இட வசதி இருந்தாலே போதும், அதில் நிப்பாட்டிட்டு நம்ம வாட்ட ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். வர வழியில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்க, யாராக இருந்தாலும் வரும்போது ட்ரோன் கொண்டு வந்துடாதீங்க. இங்கே ட்ரோன் கொண்டு வரக்கூடாத காரணம் என்னென்னா, தேவையில்லாத விஷயத்த டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ, ரெண்டாவது நல்லா செக்கப் பண்ணிடுறாங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு ஆள் கொண்டு வந்தார் ட்ரோனு. நல்லதாக அவர் என்ன சொல்லிட்டார், சரி நான் மேலே கொண்டு போகல, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் பத்திரமா வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்டார். தாராளமாக அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு இடம் காமிச்சாங்க. அப்புறம் உள்ளே வச்சுட்டு தான் வந்தார். இது வந்து எதுக்காண்டி ட்ரோன் கொண்டு போகக்கூடாதுன்றது தெரில. ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிருப்பாங்களோ அப்படின்றக்காண்டியா இல்லை என்ன ரீசன் தெரில. ஆனால் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் தெரில. சில இடங்களில் ஒரு டைம் கொடைக்கானல் போகும்போது ஒரு ஆள் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். உடனே சடனாக எப்படி வந்தால் கூட தெரில அவருக்கு. வந்து உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பிடிச்சி ஃபைனும் போட்டுட்டு அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு தான் விட்டாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ தொழில்நுட்பமாக வளர்ந்துருச்சு, ஓகே. பட் அவங்க என்ன டெக்னாலஜி பண்ணி இது ட்ரோன் தான் இந்த இடத்துல இருக்குது, டக்குன்னு போய் ஆளை பிடிச்சிருக்காங்க. அந்த விட்டுக்கு இருக்கும்போதே ஆளை பிடிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம கொடைக்கானல்ல இருக்குது, அப்போ ஓகே ஏதோ ஒரு இது இருக்குது. நம்ம இப்போ நார்மலாக போய் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் ட்ரோனுக்கு மட்டும் இங்கே அலோடு இல்லை போல். ஏன்னு கரெக்டாலாம் தெரில. ட்ரோன் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று ஃப்ளைட்டு போகும்போது டிஸ்டர்ப் பண்ணும், இல்லைனா அதோட சிக்னலை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இதனால் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்கெலாம் ட்ரோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த ரீசனுக்காண்டியா இங்கிட்டலாம் ஃப்ளைட்டு போகிறதுலாம் அப்படிலாம் ஒன்று போனதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் என்ன ரீசன் தெரில, பார்க்கலாம். ஏதாவது கேட்டால் சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ரைடு பார்த்திங்கன்னா சும்மா கலகலன்னு அருமையாக போயிட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. இன்னும் நம்ம குரங்கணிக்கு போகணும், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோட அப்படியே முடிச்சிடுறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். வேறு எதாவது அப்டேட் பண்ணணுமா கூட சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் இடத்துல தான் நான் இந்த மாதிரிலாம் கேட்பேன், இன்னும் எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி.
இன்னும் நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு மானிட்டேஷனுக்கு இன்னும் வர்றதுக்கு கொஞ்சம் முக்குது. ஏன்னு தெரில. நம்ம கரெக்டாக தான் ப்ராப்பராக வீடியோ போடுறோம், டேக் பண்ணுறோம், எல்லாம் தான் பண்ணிக்கிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னு தெரில. இல்லை நான் போகிற வீடியோவில் கண்டென்ட் கரெக்டாக இல்லையா இல்லை என்னன்னு தெரில. இல்லை எல்லோரும் போட்ட கண்டென்ட் தான் நான் போடுறேன்னான்னு எனக்கும் தெரில. ஸோ வேறு ஏதாவது வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ போய்ட்டு வரேன். பாய்.